ஜனவரி 18. ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியதின்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ரோமர் 8:26. உண்மையுள்ள ஒவ்வொரு ஜெபத்தையும் பரிசுத்த ஆவியானவர் குறித்து வைக்கிறார். பிறருக்கான என் மன்றாட்டுகள் அனைத்திலும் ஆவியானவர் எனக்காகவும் எல்லா பரிசுத்தவான்களுக்காகவும் பரிந்து பேசுகிறார் என்பதை தெரிந்து கொள்ள நான் கற்றுக்கொண்டேன். ஆனால் அவருடைய பரிந்துரைகள் அனைத்தும் தேவனுடைய சித்தத்தின்படி இருக்கிறதே அல்லாமல் ஒருபோதும் அதற்கு முரணாக இல்லை. ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். மேலும் தேவனாய் இருக்கிற ஆவியானவர் தேவனுடைய சிந்தையை அறிந்திருக்கிறார். எனவே பிணியாளிகளுக்கான அல்லது மற்ற தேவைகளுக்கான நம்முடைய ஒவ்வொரு ஜெபத்திலும் நாம் தேவனுடைய சித்தத்தை கருத்தில் கொள்ள வேண்டும். மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷருக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். 1 கொரிந்தியர் 2:11. நாம் தேவனால் போதிக்கப்பட்டிருந்தால் அவருடைய வெளிப்படுத்தப்பட்ட சித்தத்தின்படியும் நாம் அறியாத அவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படியவும் ஜெபிப்போம். விலையேற பெற்ற அவரது வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து கிறிஸ்து தம்மை சீஷர்களுக்காக கொடுத்தார் என்று மட்டும் இல்லாமல் அவர் தம்மையே சீஷர்களுக்கு கொடுத்து விட்டார் என்று விசுவாசித்து தேவனுடைய சித்தத்தின்படி நமது விண்ணப்பங்களை ஏறெடுக்க வேண்டும். அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார் என்று வேதாகம பதிவு அறிவிக்கிறது. தம்முடைய சீஷர்கள் அனைவர் மேலும் பரிசுத்த ஆவியை அருளுவதற்கும் அவருடைய பரிசுத்தமாக்கும் ஆவியின் ஏவுதலை அளிப்பதற்கும் தம்மிடம் இருந்து முக்கிய செல்வாக்கை தம் ஜனங்களுக்கு மாற்றுவதற்கும் இயேசு காத்து கொண்டிருக்கிறார். இனி அவர்கள் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். அவர்களுடைய வாழ்க்கை பிரிக்கப்பட முடியாது. கிறிஸ்து தமது மனித பிரதிநிதிகளிடத்தில் வசிக்கவும் அவர்களுடைய இயல்பான திறன்களின் மூலம் கிரியை செய்யவும் அவர்களுடைய தனித்திறமைகள் மூலம் செயல்படவும் வேண்டும். அவர்களுடைய சித்தம் அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். அதாவது இனி வாழ்வது அவர்கள் அல்ல, கிறிஸ்துவே அவர்களுக்குள் வாழ்கிறார் என்பதற்கேற்றபடி அவருடைய ஆவியானவருடன் அவர்கள் செயல்பட வேண்டும். தமது பரிசுத்த ஆவியை தருவதின் மூலம் பிதா தமக்கு அளித்துள்ள மகிமையை அவர்களுக்கு வழங்கி இதனால் தாமும் தம்முடைய ஜனங்களும் தேவனுக்குள் ஒன்றாய் இருக்கலாம் என்னும் சிந்தனையை அவர்கள் மீது பதிய வைக்க இயேசு முயன்று கொண்டிருக்கிறார். தேவனுடைய சித்தம் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறதென்பதை அறிந்து நம்முடைய வழியும் சித்தமும் தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்பட்டதாய் இருக்க வேண்டும். ஆமேன்.